முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 10.5 விழுக்காடு எழுதி கொடுத்தோம், அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று. 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம். நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள். அதன் பிறகு இந்த 2 ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். நானும் நேரடியாக பார்த்தேன். போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். ஆனால் எவ்வளோ நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறான்னு சொல்றாங்க, ஊடக சந்திப்புன்னு சொல்ற, பிரஸ் மீட் சொல்ற, 4 மணிக்கு 1 மணிக்கு நிறைவேற்றுறாங்க. அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால் வெளியில சொல்ல முடியல. ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு 2 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோமே. அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லி சீட்டுக்கு இவ்வளவுதான் நான் இது பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது. ஒண்ணு. 2வது, அந்த அவசரமா கொடுத்து அதுல ஆணையம், தணிக்காச்சலம் ஆணையத்தில் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா தணிக்காச்சலம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது. அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும், பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குது. அவ்வளவுதான். இதெல்லாம் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும். அதில் நாங்கள் கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம், அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, மற்றவங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சரி, அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம் சொல்றார், அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வச்சு பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு?